ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்களை போகலாம். ககனை அரெஸ்ட் பண்ண விஷயம் தெரிஞ்சு அபூர்வா ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. அந்த ககன் ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கணும், அவன் வெளியிலே வரக்கூடாது. அவன் வெளியில் வந்தால் நம்மளால் பூமியை எதுவுமே செய்ய முடியாது. அவன் உள்ளே இருக்கிற நேரமாக பார்த்து நம்ம பூமியோட கதையை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. இந்த சைடு கேபிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு எப்படியாவது ககனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு போக பார்க்குறாரு. அப்போது நம்ம அபூர்வா புரிஞ்சுக்கிறாங்க, இந்த கேபி போனாருன்னா கண்டிப்பாக ஏதாவது லாயரை வச்சு அவனை ஜாமீனில் வெளியில் எடுத்துருவாரு. அதனால கேபியை வீட்டை விட்டு அனுப்பவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மீரா கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. மீரா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பூமியை கடத்தினது, அப்புறம் சந்திராவை இப்படி கொலை பண்ண ஆரம்பிச்சது, இது எல்லாமே ககனோட வேலை தான். ககன் தான் பூமியை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்கு இடைஞ்சலாக இருக்கிற சந்திராவோட கதையை போட்டு தள்ளிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்கான். நல்ல வேலையா நைனிகா வந்து அதை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீராவோட மைண்டை பிரைன் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ வந்து கேபியை மட்டும் வீட்டை விட்டு அனுப்பவே கூடாது, அவர் மட்டும் போனாருன்னா அவ்வளோதான், அந்த ககனை எப்படியாவது ஜாமீனில் வெளியில் எடுத்துருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட மீராவுக்கும் செம்ம கோவம் வருது. அவரை நான் வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப மாட்டான் நீ அப்படிங்கிற மாதிரி அபூர்வா கிட்ட சொல்லிடுறாங்க. அப்போ அபூர்வாவும் அபூர்வோட சித்தியை பார்த்து அப்படியே செய்களையே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம போட்ட பிளான் சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. அபூர்வா சித்தி கிட்ட அபூர்வா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, பார்த்தீங்களா சித்தி, நான் பண்ண பிளான் எப்படிலாம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இனிமேட்டு அவன் ஜெயில இருந்து வெளியில வரவே முடியாது, அவன் உள்ளே கடந்தா அடி வாங்கி சாகட்டும் அப்படிங்கிற மாதிரி அபூர்வா வந்து அபூர்வா சித்தி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம பூமி சாரதா ரெண்டு பேருக்குமே என்ன பண்ணுறதுனே தெரியல. கேபிக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஆனால் கேபியோட ஃபோன் வந்து மீரா கையில் இருக்குது. இதை புரிஞ்சுக்கிட்ட கேபி வந்து நம்ம எப்படியாவது இங்கேருந்து போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்பிடுறாரு. ஆனால் இந்த விஷயம் அபூர்வா மீரா இவங்களுக்கு தெரியவே தெரியாது. நம்ம கேபியும் சாரதா பூமி இவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு ககனை பார்க்குறதுக்காக போகிறாங்க. அங்கே போனால் நைனி வந்து ககனை அடின்னு அடித்து வச்சுருக்காங்க. இதை பார்த்ததுமே நம்ம சாரதா பூமி எல்லாருமே உடஞ்சி போயிடுறாங்க. அப்போ கேபி வந்து நைனியை பயங்கரமாக திட்டுறாங்க, நீங்கள் பண்ணுறது அராஜகம், நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியே இல்லை, விசாரணைக்குன்னு கூட்டிகிட்டு வந்து இப்படியா ஒருத்தரை போட்டு அடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு நைனி சொல்கிறாங்க, இவன் பண்ண வேலைக்கு இவனை உயிரோட விட்டு வச்சிருக்கிறதே பெருசு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கேபி வந்து பூமி கிட்ட சொல்கிறாங்க, பூமி எப்படியாவது ககனை வெளியில் எடுக்கணும், அப்படி இல்லைனா இவங்கெல்லாம் அடித்து அவனை சாவடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட பூமி வந்து எப்படியாவது அவரை வெளியில் எடுக்கணுமாமா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது கேபி சொல்கிறாங்க, அதுக்கு நிறைய பணம் செலவாகுமா, நான் இப்போதைக்கு வீட்டில் பணம் எடுக்கவே முடியாது, ஏற்கனவே இந்த விஷயத்தில் அபூர்வா என்னைய காசுக்கு ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டா, இப்போ போயிட்டு அவகிட்ட நான் என்ன காரணத்தை சொல்லி பணத்தை கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட பூமி சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க மாமா, அது எல்லாமே எங்கள் அம்மாவோட சொத்து தானே, நான் வந்து தைரியமாக காசை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி வந்து வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் செரிக்கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ககன் செய்யாத தப்புக்கு அங்கே தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட செரி வந்து பூமி கிட்ட சொல்கிறாங்க, நீ எதுக்குமே கவலைப்படாத பூமி, நம்ம எப்படியாவது ககனை வெளியில் எடுத்துருவோம், அதுக்கு நிறைய பணம் தேவைப்படுது, மாமா இந்த லாக்கரில் தான் பணத்தை வச்சுருப்பாரு, நீ எடுத்துகிட்டு போ, இது உங்களோட பணம் தான் அப்படிங்கிற மாதிரி செரி வந்து பூமி கிட்ட சொல்ல. பூமியும் யாருக்கும் பயப்படாமல் அங்கேருந்து கட்டுக்கட்டாக பணத்தை எடுக்கிறாங்க. இதை பார்த்து அபூர்வா வந்து பூமியை செம்மையாக திட்டுறாங்க, யாரை கேட்டுட்டு நீ பணத்தை எடுக்கிற, அந்த ககனுக்காக ஒரு பைசா கூட இந்த வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அபூர்வா சொல்ல. இதை கேட்ட மீராவும் அபூர்வாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. ஆமாம் பூமி, அபூர்வா நீ சொல்கிறது கரெக்டு தான், அந்த ககனுக்காக நீ இங்கேருந்து எதையுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது, அவன் அங்கேயே கடந்து சாகட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பூமி வந்து மீரா கிட்ட சொல்லி அழுகிறாங்க, அத்தை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க, ககன் வந்து அப்படிப்பட்ட ஆள் கிடையவே கிடையாது, அவர் அப்பாவை கொல்றதுக்கு ஆளெல்லாம் அனுப்பலை, அவர் மேலே யாரோ வீண் பழி போட்டு இந்த மாதிரிலாம் பழி வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பூமி வந்து மீரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அபூர்வா சொல்கிறாங்க, இவ கண்டிப்பாக வெளியில் போனால் அந்த ககனுக்கு உதவாமல் இருக்க மாட்டான், அதனால இவளை ஒரு ரூமில் வச்சு பூட்டி வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமில் வச்சு அடைச்சி வச்சுறாங்க. நம்ம பூமி ரூமில் இருந்துட்டு கதறாங்க. நம்ம பிந்து தான் பூமியை காப்பாற்றி அங்கேருந்து வெளியில் அமுச்சு விட்டுறாங்க. நம்ம பூமியும் தேவைப்பட்ட பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் எப்படியோ ககனை ஜாமீன்லேருந்து வெளியில் எடுத்துடுறாங்க. இந்த விஷயம் நம்ம அபூர்வாவுக்கு தெரிய வருது, ககன் ஜாமீனில் வெளியில் வந்துட்டானா, இது நடந்திருக்கவே கூடாது, எல்லாம் இந்த பூமியை தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போய் பார்க்குறாங்க. அங்கே போனால் பூமி இல்லை. அப்போ தான் பிந்துவை பிடிச்சி செம்மையாக அபூர்வா திட்டுறாங்க, எல்லாம் ஒன்னால தாண்டி, அவன் மட்டும் இந்த ரூம்குள்ளே இருந்திருந்தா இன்னொரு கதையே வேற மாதிரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா வந்து பிந்துவை பயங்கரமாக திட்டிட்டு இருக்காங்க. இந்த சைடு அபூர்வாக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ ககன் அது ஜாமீன்ல இருந்து வெளியில் வந்துட்டா கண்டிப்பாக அடுத்து நம்மளை பழி வாங்காமல் விட மாட்டானே, என்ன பண்ணுறது அபூர்வா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ககன் வந்து அபூர்வாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ ககன் சொல்கிறாங்க, என்ன அபூர்வா,
உங்களால் இதை ஏற்றுக்கவே முடியாதுல்ல. நான் வந்து வெளியில் வந்துட்டேன். என்ன சொன்னீங்க? நான் ஜெயிலில் உள்ளேயே இருந்து களி தின்னுட்டு சாகணுமா? நீங்கள் நினச்சது ஒருபோதும் நடக்காது. என்னைய யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. ககனை நீங்கள் யாருன்னு நினச்சிங்க? உங்களோட ஆட்டம் என்கிட்ட செல்லுபடியாகாது அப்படின்னு சொல்லிட்டு ககன் வந்து அபூர்வா கிட்ட சூப்பராக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அபூர்வா சொல்கிறாங்க, எது எப்படியோடா உன்னைய ஜெயிலில் வச்சு முட்டிக்கு முட்டி தட்டி அடி வாங்க வச்சல, அதை நினைக்கும் போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அபூர்வா வந்து ககன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ககன் சொல்கிறாங்க, அந்த அடியெல்லாம் எனக்கு எப்போவோ பறந்து போயிடுச்சு. ஏன்னா என் பூமி என் கூட தான் இருக்கா. பூமி என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கஷ்டமுமே பெருசாக தெரியாது அப்படிங்கிற மாதிரி அபூர்வா கிட்ட ககன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அபூர்வாக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. ககன் சொல்கிறாங்க, கூடிய சீக்கிரமாகவே சந்திராவுக்கு இந்த மாதிரி ஆனதுக்கு பின்னாடி யார் இருக்கான்றத கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ தெரியும் அது யார் என்னன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி ககன் வந்து பொடி வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன இவன் நம்மள சந்தேகப்படுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான், ஒருவேளை இவனுக்கு நம்ம மேலே சந்தேகம் வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி அபூர்வா வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஜெயிலில் வச்சு என்ன சொன்னீங்க? நான் உள்ளே இருக்கிற வரைக்கும் பூமியை எதுவும் பண்ண முடியாதுன்னா இப்போ சொல்கிறேன், நான் வெளியில் வந்துட்டேன். பூமி மேலே ஒரு முள்ளு கூட குத்துறதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா கிட்ட சூப்பராக பேசிடுறாங்க. அபூர்வா ஃபோனை வச்சதுமே அவங்களுக்கு பயங்கர டென்ஷனாக இருக்குது. இவன் வேற வெளியில் வந்துட்டானே, கண்டிப்பாக அந்த கொலகாரனை பிடிச்சி விசாரிச்சா இதுக்கு பின்னாடி நாம தான் இருக்கோம் அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்துடுமே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா வந்து அங்கேயும் இங்கேயுமா குட்டி போட்ட பூனை மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு யோசனை வருது, பேசாமல் சந்திராவை இங்கேருந்து வேற இடத்துக்கு மாற்றிட வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்களெல்லாம் ஏற்பாடு பண்ணி சந்திராவை வேற இடத்துக்கு மாற்றுறதுக்கு போகிறாங்க. அப்போ தான் அந்த இடத்துக்கு நம்ம பூமி வராங்க. பூமி வந்து சந்திராவை யாரும் தூக்கிட்டு போகிறத பார்க்குறாங்க. அப்போ அந்த ரவுடிங்க கிட்ட மல்லு கட்டிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ரவுடிங்கெல்லாம் பூமியை தள்ளி விட்டுடுறாங்க. அப்போ பூமி கீழே கிடக்கிற ஒரு பொருளை எடுத்து ஆம்புலன்ஸ் மேலே தூக்கி போடுறாங்க. அப்போ அந்த பொருள் பட்டதுமே ஆம்புலன்ஸ் வந்து ஒயின் கத்த ஆரம்பிச்சிருது. அப்போ எல்லாருமே வந்துடுறாங்க. அப்போ அந்த கொலைகாரங்களாம் எல்லாரும் வரதை பார்த்துட்டு பயந்து ஓடிடுறாங்க. நம்ம பூமி எப்படியோ சந்திராவை காப்பாற்றிடுறாங்க. மீரா சொல்கிறாங்க, நல்ல வேளை பூமி நீ சரியான நேரத்துக்கு வந்து, அப்படி இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பூமியை உள்ளே கூப்பிட்டுட்டு போகிறாங்க. இந்த சைடு அபூர்வாக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நம்ம கண்டிப்பாக மாடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயத்தில் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ககனை நினச்சி பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. கண்டிப்பாக ககன் நம்மள சும்மா விட மாட்டானே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் இந்த ரவுடிங்களுக்கெல்லாம் பணம் கொடுக்குறாங்க. அப்போ அந்த ரவுடிங்க கேட்குறாங்க, என்னம்மா பேசின பணத்தை விட கம்மியாக தெரியுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அப்புறம் சொல்கிறாங்க, நீங்கள் செஞ்ச வேலை உருப்படியான வேலையே கிடையாது, அதனால என்னால் இவ்வளோ தான் தர முடியும் அப்படிங்கிற மாதிரி காசை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இதை எல்லாத்தையுமே அபூர்வோட சித்தி ஒட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போது அபூர்வா தான் இதுக்கு பின்னாடி இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அபூர்வா வந்து யார் அது இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வோட சித்தியை கூப்பிடுவாங்க. இங்கே பாருங்க, இங்கே பார்த்த விஷயத்தை யார்கிட்டையாவது சொன்னீங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்திக்கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. நான் இன்னும் வேணும்னே அவரை குத்தலை, நான் சண்டையில் அவரை பிடிச்சி தள்ளி விட்டேன், அவர் போயிட்டு அந்த கண்ணாடி கிளாஸில் விழுந்துட்டாரு, இதுதான் சித்தி நடந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டால் அபூர்வோட சித்தி வந்து வாய் அடிச்சு போயிடுறாங்க. என்ன அபூர்வா, இதுக்கு பின்னாடி நீ தான் இருக்கியா? இந்த விஷயம் மட்டும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் நம்ம நிலைமை என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரி யோசிக்க, அதுக்கு அபூர்வா சொல்கிறாங்க, என்ன நடக்கும், நான் இன்னும் வீம்க்குனே பண்ணலையே, அது ஒரு ஆக்சிடென்ட் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அபூர்வா வந்து அபூர்வா சித்திக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பூமி கேபி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி நம்ம வீட்டாளுங்க தான் யாரோ இருப்பாங்கன்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு கேபி சொல்கிறாங்க, நீ யார் மேலே பூமி சந்தேகப்படுற அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு பூமி சொல்கிறாங்க, அபூர்வா மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது. கண்டிப்பாக அபூர்வாவை தவிர இவ்வளோ கேவலமான விஷயம்லாம் யாராலையுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட கேபி சொல்கிறாங்க, ஆமாம் பூமி, நீ சொன்ன மாதிரி எனக்கு அபூர்வா மேலே தான் எனக்கும் சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பூமி சொல்கிறாங்க, கண்டிப்பாக ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கிடைக்கும், அதை வச்சு எப்படியாவது அபூர்வாவை பிடிச்சு கொடுக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ககன் வந்து பூமிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பூமி, நாளைக்கு ரெடியாயிரு, நம்ம என்கேஜ்மெண்ட்காக ஷாப்பிங்க்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதை கேட்ட பூமி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நான் நாளைக்கு ரெடியாக இருக்கேன், நீங்கள் சீக்கிரமே நீ வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம அபூர்வா ஹாலில் அப்படி இப்படிமா சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ககன் வராங்க. ககனை பார்த்து அபூர்வா கேட்குறாங்க, உன்னை யாருடா உள்ளே விட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ககன் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, நான் இன்னும் உங்கள் கூட பேசுகிறதுக்கு வரல, நான் கல்யாணம் போகிற பொண்ணை பார்க்குறதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ நம்ம பூமி வந்து இறங்கி வராங்க. அங்கே சோபாச்சந்திரா ஃபோட்டோ இருக்கும். அதுக்கு முன்னாடி அபூர்வா நிற்பாங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்து தான் நம்ம ககன் வந்து அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஆனால் நம்ம அபூர்வா வந்து தன்னை தான் கூப்பிட்றானோ அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் நம்ம ககன் வந்து நான் இன்னும் உங்களை கூப்பிடல, அங்கே இருக்காங்க எங்கள் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சோபாச்சந்திரா ஃபோட்டோ முன்னாடி போய் நின்று சோபாச்சந்திரா கிட்ட சொல்லுவாங்க, நான் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி ரொம்பவே சந்தோஷமாக பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரியே அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க.
இந்த சைடு அபூர்வா கிட்ட சொல்லுவாங்க, எங்க பாருங்க அபூர்வா, எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது, அதுக்காக நான் பூமியை ஷாப்பிங் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு அபூர்வா சொல்கிறாங்க, பூமியோட அப்பா அங்கே கோமா ஸ்டேஜில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு, நீ என்னன்னா என்கேஜ்மெண்ட்டுக்காக ஷாப்பிங்க்கு இவளை கூட்டிகிட்டு போறியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட ககன் சொல்கிறாங்க, நான் என்னோட கல்யாணம் பண்ண போகிற பொண்ணை கூட்டிகிட்டு போகிறதுக்கு உங்ககிட்ட கேட்கணுன்ற அவசியமே எனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு அபூர்வா வந்து பூமியை பார்க்குறாங்க, பூமி ஒரு ஸ்டெப் நீ இங்கேருந்து எடுத்து வச்ச அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கெல்லாம் நம்ம பூமி அசர்ற மாதிரியே தெரியல. என்ன சொன்னீங்க, நான் இங்கேருந்து போகக்கூடாதா, அதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககனோட கையை ஸ்டைலாக பிடிச்சிட்டு நம்ம பூமி மாசாக நடந்து போய்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லலாம். இதெல்லாம் பார்த்து செரிக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஏன்னா செரி வந்து பூமியை லவ் பண்ணார். இப்போ பூமி வந்து ககனோட கையை பிடிச்சிட்டு போகும்போது அவரால் அதை பார்க்க முடியல. இந்த சைடு நம்ம நட்சத்திரா நம்ம ககன் பூமி போனதுக்கப்புறம் படிக்கட்டுலேருந்து இறங்கி வந்தாங்க. என்ன ககன் மாமா சவுண்டு கேட்டுச்சு, என்னைய பார்க்குறதுக்காக தான் வந்திருக்காரா அப்படிங்கிற மாதிரி நட்சத்திரா ஓடி வர, இந்த சைடு அபூர்வோட சித்தி சொல்கிறாங்க, ஆமாம் நீ எப்போ பாரு இப்படியே இரு, அந்த பூமி பாரு ககனோட ஷாப்பிங் அங்கே இங்கேன்னு போய்கிட்டு இருக்கா, நீ எல்லாம் வேஸ்ட் நட்சத்திரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அபூர்வாவுக்கு வந்து செம்ம கோவம் வருது. சித்தி நானே செம்ம கோவத்தில் இருக்கேன், நீங்கள் வேற பயங்கரமாக டென்ஷன் படுத்தி விட்டுட்டு இருக்கீங்க, அவன் எப்படி தான் பூமியை கல்யாணம் பண்ணுறான்னு நானும் பார்க்குறேன், கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.